கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. 2 சாமுவேல் 7:29. இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்ட தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் கருத்தாய், இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் என்று கருத்தாய் விண்ணப்பம் செய்தார். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றினார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்வில் கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் கருத்தாய் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தி